கோயில், மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட், கேரளாவில் இருக்கிற கோயிலுங்க. ரொம்ப ஃபேமஸான கோயில். இதோட ஐதீகம் என்னன்னு பார்த்தோம்னா, அம்மா மகாபாரதம் காலத்துல 12 வருஷம் வனவாசம் போகணும் இல்லைங்களா? அப்ப அந்த சமயத்துல பாண்டவர்கள் எல்லாம் போகும்போது 5வது வருஷம் பாசுபத அஸ்திரம் கிடைக்கிறதுக்காக அர்ஜுனன் இந்த இடத்துக்கு வந்தாராம். தவம் பண்ணதுனால சிவன் கிட்ட இருக்கிறது அது கையில கிடைக்கணும்ன்றதா தவம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த தவத்தை கலைக்கிறதுக்காக துரியோதனன் ஒரு மூகாசுரன் சொல்லிட்டு ஒரு அசுரனை பன்னி ரூபத்துல அனுப்பி விட்டாங்களா. அந்த இடத்துல பன்னி ரூபம் டிஸ்டர்ப் செய்ததுனால அர்ஜுனன் வில்லு எடுத்து அம்பு விடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அந்த டைம்ல பார்வதி தேவியும் சிவனும் இவருக்கு அஸ்திரம் கொடுக்கலாமா, இவருக்கு ரொம்ப தலகணம் பிடிச்சவராச்சேன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ கண்டிப்பா அவரோட ஆணவத்தை அடக்கிட்டு அப்புறமா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அம்பு விட்டாங்களாம் அந்த பன்னி மேல. அந்த பன்னி இறந்துருச்சான். 2 பேரும் பக்கத்துல போய் பார்க்கும்போது யார் விட்ட அம்புனால பன்னி இறந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. அப்ப இந்த சிவனும் பார்வதியும் வேடவன் வேடுவத்தி வேஷத்துல வந்துதான் அதை செஞ்சாங்களாம். நான் தான் பண்ணேன்னு இவர் சொல்ல, அர்ஜுனன் சொல்ல, 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. சரி நம்ம அம்பு விட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செஞ்சாங்களாம். செய்யும் போது அர்ஜுனன் விட்ட அம்பு எல்லாமே பூவா விழுந்துச்சான். அப்ப புரிஞ்சுக்கிட்டானா இது தெய்வம் தான் சொல்லிட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, சரி நீமேட்டு உன் அகங்காரம் எல்லாம் முடிஞ்சாச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு பாசுபத அஸ்திரம் கொடுத்தாங்களாம். இதுதான் இந்த அப்புறம் கொஞ்சம் வருஷம் இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் தீர்மானிச்சாங்களாம். ரொம்ப தாகமா இருக்குதுன்னு பார்வதி சொல்ல, அப்ப சிவன் ஒரு அம்பு விட்டு ஒரு ஓட்டை வச்சான் தண்ணி வர்றதுக்கு. அந்த குழி தான் இங்க இருக்கிற காடாம்புழா பகவதின்னு சொல்றது. இங்க ரூபம் எல்லாம் கிடையாது, தெய்வம் எல்லாம் அந்த மாதிரி பிம்பம் எல்லாம் கிடையாது. அந்த குழி தான் இங்க பிரசித்தி பெற்ற இடமா நம்ம கும்பிட வர்றோம். பயங்கர பவர் இருக்குது. இப்படியே இருந்த சமயத்துல அந்த இடத்துல குழி ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஆதிசங்கரர் ஒரு வாட்டி இங்க வரும்போது இந்த பக்கமா வரும்போது ஒரு ஒலி அவருக்கு தெரிஞ்சிச்சான். அந்த ஒலியை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது அந்த குழியில போய் முடிஞ்சிச்சான். அந்த குழியில அந்த ஒலியை நின்றுச்சான். அப்ப அவரோட கண்ணுல வேடுவன் வேடத்தினா அது தெரிஞ்சிச்சான். அந்த தெரிஞ்சதுனால அது அப்படியே இங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு பூவால மூடி வச்சாங்க. அதனாலதான் பூ மூடல் வேண்டுதல் இங்க பிரசித்தியமா இருக்கு. அம்பாளுடைய வெப்ப கடுமையை குறைத்திடக்காக நரசிம்ம மற்றும் சுதர்சன சக்கரத்தை நிறுவி பல்வேறு பூஜைகளையும் செய்தார் அவர். அந்த துளையின் மேல் பூமூடல் பூஜையை செய்து அம்பாளை அங்கேயே இருக்க செஞ்சிட்டாருங்க. காடாம்புழான்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, காடன் அதாவது வேடன் அம்பு எய்த அழானா துளை என்று அது கொஞ்சம் வருஷம் கழித்து காடாம்புழான்னு மாற்றத்திற்கு வந்துருச்சுங்க. இக்கோயிலில் இருக்கும் இறைவியை காலை வேளையில் வித்யா துர்கை அதாவது சரஸ்வதி வடிவிலும், மதிய வேளையில் வனதுர்கா துர்கை வடிவிலும், மாலை வேளையில் ஆதி துர்கா அதாவது லக்ஷ்மி வடிவிலும் வழிபாடு செய்கின்றனர். இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் கல்வி, செல்வம், வீரம் என்று தங்கள் தேவைக்கேற்ப வேலைகளை தேர்வு செய்து வழிபாடு செய்கின்றனங்க. இதுதான் காடாம்புழாவோட வரலாறுங்க.